வணக்கம். சித்தகேட் உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு ஆடு தீண்டா பாலை அப்படிங்கிற ஒரு மருத்துவ செடியை பற்றி பார்க்கலாம். இது பேர்லேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆடு தீண்டா பாலை அப்படின்னா ஆடு கூட சாப்பிட தயங்கக்கூடிய ஒரு செடி. ஏன்னா ஆடு இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா, இந்த இலைகள்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு குமட்டல் வந்துடும். அதனால தான் கிராமங்களில் வந்து வேலி ஓரமாக ஆடெல்லாம் உள்ளார வராமல் இருக்கிறதுக்கு வேலியாக இதை வந்து ஆடு தீண்டா பாலையை வந்து லைனாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. சித்தர்கள் வந்து இந்த ஆட்டுக்கு குமட்டல் வர சக்தியை தான் நமக்கு வந்து இந்த இலையை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு வாந்தி சென்சேஷன் உண்டாகும். ஏன்னா பாம்பு கடியோ ஒரு விஷக்கடியோ உடம்புல இருந்தது அப்படின்னா இந்த வாந்தி மூலிமா அந்த விஷத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ஆடு தீண்டா பாலைங்கிற இலைக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த இலையை வந்து நம்ம சிறிதளவு மருந்தாக பயன்படுத்தும் போது வயிற்றில் உள்ள புழுக்கள் வந்து ஃபுல்லாகவே குணமாகக்கூடிய தன்மை வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால தான் ஆடு தீண்டா பாலை அப்படின்னு இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த இதை வந்து ஆஸ்துமா குணமாகறதுக்கும், அடுத்தது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த ஆடு தீண்டா பாலை இலையை வந்து கரெக்டாக மருந்தாக யூஸ் பண்ணும்போது சுகர் அந்த கசப்பு தன்மை வந்து நம்ம உடம்புல உள்ள இனிப்பு சக்தியை வந்து குறைச்சி பிளட்டில் கலக்கிறத தடை செய்யும். இந்த ஆடு தீண்டா பாலையோட இலை, பூ, வேர், விதை, பட்டை இது எல்லாமே அந்த எடுத்து நிழலில் உலர்த்தி நல்லா பொடி செய்து வச்சுக்கிட்டு அந்த பொடியை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம், தைலம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல ஏதாவது சொறி சிறந்து பிரச்சனை, அதாவது பிளாக் பேச்சஸ் இருந்தால் கூட தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தோன்னா இந்த சொறி சிறங்கு இந்த பிளாக் பேச்சஸ் எல்லாமே மறைஞ்சிரும். இந்த இலையை வேக வச்சு ஆவி பிடிக்கும் போது நிறைய ரத்த மூலம் இருக்கும்போது அதை சதை வெளியே வந்து ரொம்ப மூலத்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் ரிலீஃப் மாதிரி இந்த ஆடு தீண்டா பாலையோட இலையை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வைக்கும் போது அதை ஆவி பிடிக்கும் போது மூலம் வந்து குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இந்த ஆடு தீண்டா பாலையை வந்து ஆடு தீண்டா ஆடாத்தோட மணப்பாகு அப்படின்னு சித்த மருந்துகள்லாம் இருக்குது. இந்த ஆடத்தோட மணப்பாகு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ்மா பிரச்சனை, அதாவது மூச்சு வந்து சீராய் இழுத்து விட முடியாது அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கும், லங் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கும், சாதாரண ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ள சளி இருமலுக்கு கூட கொஞ்சம் டோஸ் மட்டும் இதை வந்து ஆடு தீண்டா பாலையில் செய்யப்பட்ட ஆடாத்தோட மணப்பாக யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. சித்த மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இந்த ஆடாத்தோட மணப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சாதாரணமாக குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாலே ஒரு இலையை மட்டும் பிச்சு போட்டு முதல்ல அவங்க வந்து மூக்கில் தண்ணி வழிஞ்சாலே கூட நல்லா ஒரு இலையை மட்டும் பிச்சு போட்டு அவங்களுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிக்க சொல்லலாம். அதே மாதிரி சிறிதளவு மட்டும் குழந்தைகள், அதுவும் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் சிறிதளவு மட்டும் இந்த ஆடு தீண்டா பாலை ஏதாவது இலை கிடச்சிது அப்படின்னா நல்லா கொதிக்க வச்ச கஷாயத்தை சிறிதளவு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க தாராளமாகவே குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் குடிக்கலாம். ஆனால் ஒரு 5 நாளைக்கு மட்டும் குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா இந்த கசப்புத்தன்மை வந்து உடல் உஷ்ணத்தை வந்து அதிகமாக்கி கொடுத்துரும். ஆனால் இந்த உஷ்ணம் வந்து போதுமான அளவு உஷ்ணம் மட்டும்தான் நமக்கு இந்த சளி இருமலை வந்து குறைக்க செய்யுமே தவிர உடல் வேறு அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டாலும் கூட இந்த இருமல் வந்து நிற்காமல் போயிடும். ஸோ எந்த ஒரு மூலிகையை பற்றி சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எந்த அளவு எடுத்துக்கணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும், எந்த முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனோடு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எல்லா மூலிகைகளுமே நம்ம மருந்து அமையும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.